உலக உறவுகள் அருந்த போதிலும் தொடரும் தாய் பாசம். கடவுள் தாண்டா தோணை. 5 அறிவு சீவனா இருந்தாலும் அது புள்ளைய எப்படி காப்பாத்துது பாரு. அதான் அது தாய் புள்ளங்கிறது அந்த மாதிரிதான் நாட்டுக்கு. ச்சே. ஹலோ ஹலோ, இந்தாடா. என்னடா ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி இம்சை பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த ஆடு மேயவும் மாட்டேங்குது, ஒன்றும் மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு கலரா அந்த ஆடு? நான் உன்னை கருப்பு கலர் ஆடு கேட்டேனா இல்லை இந்த மாதிரி ஆடு கேட்டேனா? இதை வெள்ளாடுன்னு சொன்னா எவனாவது நம்புவானா? இதை செம்பிளி ஆடு மாதிரி இருக்கு. ஒழுங்கு மரியாதையே வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போங்க சொல்லிவிட்டேன். அது இந்த அடின்ற ஓட மாட்டேங்குது, ஒடியற மாட்டேங்குது, என்னவோ புழுக்கு புழுக்குன்னு வந்து கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. ஏய் வைடா முதல்ல போன, நீ வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போ தம்பி, அவ்வளோதான். ஏய் மாலா, மாலா எந்தாடி எந்திரி. ஏய் பொய்து போன நேரத்துல இந்த மாதிரி வீட்டை தூங்கிக்கிட்டு இருந்தா என்னத்த பண்ணுவ? சொல்லு பாப்போம். அதாவது வயசான காலத்துலயும் வந்து நிக்க முடியும், ஆட்டை பிடிச்சிக்கிட்டு மேய்க்குது அதுவெல்லாம். அது வந்து அந்த மாதிரி பொழைப்பு நடத்துது. இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்த ஒரு மருமவ அந்த நேரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தா இம்மா பேச்சு பேசுற எந்திரிக்கிறாளா பாரு. அப்ப ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ள வந்து பூந்து திருடிட்டு போட்டானா கூட இவளுக்கு என்ன தெரியும்? வீட்டை திறந்து போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கா. அவளாம் அந்த காலத்துல ஆட்டை பிடிச்சி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, வந்து பில்லு அறுத்துக்கிறா, ஆட்டை மேய்ச்சிக்கிறா. அந்த மாதிரி பொழைப்பு தூக்க கத்துக்கணும்டி. இந்தாடி எந்திரி. ஏய் இவெல்லாம் நமக்கு எங்க கஞ்சி காசி ஊத்த போறா சொல்லு பாப்போம். வாச கூட்டாம கிடக்குது, வீடு சுத்தம் பண்ணாம கிடக்குது. இந்த மாதிரியா பண்றது? ஏய் எந்திரிமா. இப்ப வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா வந்து நம்மள்ட்ட சண்டைக்கு வருவான். சொல்லு பாப்போம் நீயே. ஒரு காட்டக்கரைய பக்கம் போவோம், ஒரு தேங்காய் கீங்க வீந்து கடந்தா எடுத்துட்டு வருவோம். ஒரு அக்கறை கிடையாது. 3 நாளா மழை பெய்யுது, காட்டுக்கரை எப்படி இருக்குதுன்னு பாக்குறது இல்ல. ஃபேனை போட்டுக்கிறா, பேனை போட்டுக்கிறா. அது பேனு ஓடி 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 என்ன பண்ணும்? சவுண்டே வந்துருச்சு பேன்ல. கரண்ட் பில்லு 2700 ரூபா வருதுமா. ஏய் ஏப்ல இந்தாப்ல வரட்டும், இன்னைக்கு உன் புருஷன் வரட்டும். இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. எப்படியோ போங்க, நான் போய் தண்ணி தூக்கி வந்து ஆட்ட மாட்ட பாக்குறேன். அந்த மாரிமுத்து பயல பைக்கு எடுத்துருவாடான்னு சொன்னேன். அவன் இன்னும் வரான். என்னதான் பண்ணுவான்னு தெரியல. வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு சுத்துறதான் வேலை. இவளை காட்டுக்கரைக்கு ஏதாவது சோறு ஊத்தி எடுத்துட்டு ஓடினா இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. தாயின்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் கண்டுக்கிறது கிடையாது. நம்மள ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குது, வேற ஒண்ணு கிடையாது. மனுஷனை போட்டு படுத்துறது. மாடு ஒண்ணு வச்சுக்கிச்சுவ, அது சினையாவும் ஆய் தொலைய மாட்டேங்குது, ஒன்னும் ஆய் தொலைய மாட்டேங்குது. பில்லு டெய்லி அறுத்து அறுத்து அது கொட்டுறோம். வந்து என்ன நான் சொல்றது, வேலை செய்யறதுக்கே நமக்கு வந்து அழுத்து போகுது, அசந்து போகுது. ஒரு கட்டை வந்து ஏதோ இருக்கிறதுனால தானே உழைச்சி கொட்டுது. ஏதோ அதை பாப்போன்னு யாருக்கும் வந்து அந்த அக்கறை கிடையாது. சோறு காலையில ஊத்தி கொடுத்துருக்குறா, அந்த சோறு நொச நொச நொசன்னு போயிடுச்சு. மனுஷன் திம்மான அந்த சோத்தை சொல்லு பார்ப்போம். அடிக்கிற வெயிலுக்கு நாம போய் சோறு திங்கலான்னு உட்காந்த குத்தத்துக்கு சோறை திறந்து அப்படி இருக்குது. அப்படியே மூடி வச்சுக்கிட்டா. புலம்பி பிரயோஜனம் இல்லை, நாமளே தூக்கிட்டு போக வேண்டியதுதான். இந்த ஆட்டை பிடிச்சாலும் பிடிச்சோம், இந்த பக்கம் வரவும் போவும் வரவும் போவும் அப்படியே பார்க்காத மாதிரி பார்த்துட்டு போறாளுவ. இவளுக்கு பார்க்கறது என்னமோ நமக்கு தெரியாத மாதிரி. எல்லாம் எச கத்தவளுவா இருக்காளுவ. எட்டியே முனிமா, என்னடி பண்ற? என்ன ஆடுலாம் வாங்கியிருக்கிறியாட்டுக்கு புதுசா? எல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிச்சு ஓடி. எல்லாம் ஆடுலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா எதுக்குடி உனக்கு இந்த வயசான காலத்துல ஆடு? அதெல்லாம் வித்து புடுறி, ஆடுலாம் வேணாம். வித்துவிட்டு ஊட்ட கடை வரையும் போதும்டி. இது என்னடி ஆட்டு கலர் என்னமோ இப்படி இருக்குது? இந்த ஆடை பார்த்தா எனக்கு என்னமோ ஒன்றும் ராசியான ஆடு மாதிரி தெரியலடி. வித்துப்பிடி முடியுமா? வித்துப்பிடு, அதெல்லாம் பெரியவங்க நான் சொல்றது கேளு. உனக்கு அக்கா மாதிரி கெட்டது நான் உனக்கு நினைக்க மாட்டேன். வித்துப்பிட்டு செவனேன்னு வீட்டில் உக்காரு, புரியுதா? பாரு எப்படி முறைக்குது பாரு அந்த ஆடு. எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். சரிக்கா அப்படிங்கிறியா? வித்துப்பிடுவோம். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், வித்துப்பிட வேண்டியதான். இதுக்கு மேலே அது இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைக்கா. ஊரில் இருக்க கண்ணுலாம் அங்கே தான் இருக்குது. வித்து தானே ஆகணும். ஏன்னா வச்சிருந்தோம்னா நமக்கு உடம்பு முடியாமல் போடும். அந்த காலத்துலேயும் ஆடு மேய்க்கிறா மாடு மேய்க்கிறா அப்படின்னு கண்ணு பட்டு போடும். வித்து கிடச்சிட்டு நம்ம சிவனேன்னு உக்காந்துக்க வேண்டியதான். சொல்லியிருக்கிறேன், அந்த பயலுக்கிட்ட வந்து பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. ஹலோ ஹலோ, டே தம்பி, வந்து ஆட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போடாங்களா? ஆடு வேணாம் ஒன்று வேணாம்.
போ, குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போட மாட்டுக்கு வா. எங்க அத்தை இருக்கிறா பாரு ஒருத்தி, காலையில ஏஞ்சதுல இருந்து என்னமோ உருட்டுதுங்க, உருட்டிக்கிட்டே இருந்தது. முடிச்சுக்கிட்டு தான் உருட்டுதாட்டுக்குன்னு நினைச்சேன். கடைசியில வந்து பார்த்தா தான் தெரியுது இங்க இருக்க குண்டான இங்க கூட தூக்கி வைக்கலன்னு. அப்படி என்ன உருட்டணும்? அப்ப வீட்டுல இருக்கவங்க நிம்மதி இருக்க கூடாதுன்னு வேணுனே உருட்டுவாங்களா இல்ல என்ன ஏது நமக்கு தெரியல. ஏதாவது நம்ம ஒண்ணு பேசணும்னா நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம், நாங்க இந்த காலத்துல இப்படி இருந்தோம் அப்படின்னுவாங்க. பத்தாவதுக்கு அவரு வந்து ஜால்ரா தட்டுவாரு. எல்லாம் நம்ம விதி, நம்ம அப்பா அம்மாவை சொல்லணும். நம்மள அந்த இடத்துல பிடிச்சி தள்ளி விட்டாங்க பத்தியா, அங்க சொல்லணும். இந்த ஆட்டை வேற கொடுத்த நேரமா அந்த அம்மா வந்து புடிச்சிட்டு போங்குது. என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரில. இப்போதான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஆட்டையாவது வித்துட்டோம்னு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தோம். அதுக்குள்ள புடிச்சிட்டு போங்குது. பணத்தை வேற அவசரப்பட்டு அங்கே இது கட்டிவிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம் சொல்லி? இப்போ திடீர்னு நம்ம கேட்டால் என்ன பண்ணுறது? பணத்தை பொறுமையாக கொடுனா அப்புறம் எதுவாக இருந்தாலும் நமக்கு எல்லாம் வந்து பிரச்சனையாக தான் வந்து வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. வாழ்க்கை வந்து ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்காதாட்டுக்கு. ஏய் காமாட்சி, இங்கே வா. நம்ம பண்ணையிலேருந்து சேவை ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கான். வந்து வெட்ட சேவலாக இருக்கு. போட்டு அடிச்சு போட்டு குழம்பு நான் வச்சுவிட்டு தண்ணி குழம்பா வச்சுவிடு. வறுவல் பண்ணிடு. அப்படியே வறுவல் பண்ணி பெப்பர் போட்டு எடுத்து அடிங்க. எல்லாம் ஒன்றும் முடியல. ஒன்றும் நாட்டுக்கோழி சாப்பிடாம உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. இன்னைக்கு நாட்டுக்கோழி ரசம் குடிச்சாதான் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுக்கு. எடுத்துருவா. ஊர்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஊருக்குள்ள வந்து யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது. ஏன்னா நடந்தா என் மாமியாவுக்கு அது பிடிக்காது. இது நடந்தாலும் நடந்தது, ஆனா என்னைய போட்டு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கோம். அதை செய்யல இதை செய்யலன்னு. நமக்கு வந்து உடம்பு ஒத்துழைச்சாதான் நாம செய்ய முடியும். வேணும்னே நம்ம செய்யாம இருக்கோமா? இதை வந்து ஏதாவது பேசணும்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வரும். எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். இது என்னைக்கு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு அவர் வரட்டும், அப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கணும்னு தான் நான் இருக்கிறேன். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் பிறந்தேன், ஆனா இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி நான் பார்த்தது கிடையாது. ஒரு தூங்குனதெல்லாம் ஒரு குத்தமாவா பேசுறது? டாடி என்னடி ஆள் இல்லாத நேரத்துல புலம்பிட்டு இருக்க? இதுதான் பிறந்த வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு பெரியவங்களை மட்டும் மரியாதை இல்லாம எப்படியா பேசுறது? ஆள் இல்லாத நேரத்துல எப்படி பேசுது பாரு. வந்து ஒரு பெரியவங்கன்னா நாங்க எல்லாம் நீங்க நல்லா பொழைக்கணும்னு தான் சொல்லுவோம், சரியா? இதெல்லாம் வந்து புரிஞ்சு குடும்பத்தை வந்து அனுசரிச்சு நடக்க கத்துக்கு. 4 ஆடு வாங்கி மேய்ச்சாலும் நமக்கு தான் லாபம். நீ தான் வந்து ஒரு குடும்பத்தை வந்து காப்பாற்ற போற. வரான். என்னதான் உங்களுக்குள்ள அப்படி சண்டை வரும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். டெய்லி வந்து நான் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சண்டை இழுத்துட்டு இருக்கீங்களே, எதுக்கு அப்படி சண்டை போடுவீங்க? அவ்வளவு நேரம் கம்முன்னு தான் இருப்பீங்களா? அப்ப நான் வர நேரம் பார்த்து வேணுன்னே சண்டை இழுப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதின்றது முக்கியம். அது வந்து இந்த வீட்டுல எனக்கு துளி கூட கிடையாது. இந்தாடி சோறு வச்சிருக்கியே, என்னத்த சோறு வச்சிருக்கா? ஏமா அவளை கேளுமா, 4 வார்த்தை அவளை கேளு. சோறு கூட சாப்பிட முடியலமா என்னால, அந்த அளவுக்கு சோத்தை வச்சிருக்கா. எனக்கு வந்து ஏமா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறேம்மா, நீ இருந்துக்கு, அவ்வளோதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் வந்து இதுக்கு மேலே பேச முடியல. எனக்கு வந்து இருக்க வெறி தான் ஏறுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரேன்.